வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் வடலூரில் இருக்கிற திருவருட்பிரகாச வள்ளலார் அவர்களுடைய சத்திய ஞான சபைக்கு தான் வந்திருக்கிறோம். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இவருடைய காலம் பார்த்திங்கன்னா 1823 1874 வரை. எல்லா மதங்களிலும் உள்ள உண்மை ஒன்றே என்று கூறியவர். சர்வ சமய சுத்த சன்மார்க்க சங்கம் என்று சங்கத்தை நிறுவியவர். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடியவர். பசித்தவர்களுக்கு ஜாதி மதம் இனம் மொழி போன்ற வேறுபாடுகள் பார்க்காமல் உணவளித்தல் வேண்டும் என்பது இவருடைய முக்கியமான கொள்கை. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்பதும் இவருடைய கொள்கை. எந்த உயிரையும் கொல்லாமை என்பது இவருடைய முதன்மையான கொள்கை. இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது உண்டியல்கள். நாம் எப்பொழுதும் காசு பணம் போடும் உண்டியல்களை பார்த்திருக்கிறோம். இது ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. இங்கு பருப்பு அரிசி போன்றவை உண்டியல்களில் போடப்படுகிறது. அதற்கு உண்டான ரசீதை அவர்கள் அலுவலகத்தில் சென்று வாங்கிக் கொள்கிறார்கள். இந்த இடம் திருவருட்பா வைத்து வழிபடும் இடம். வள்ளலார் அவர்கள் எழுதிய திருவருட்பா என்ற நூல் வைத்து வழிபடக்கூடிய ஒரு புனிதமான இடம். இந்த இடம் மிகவும் அமைதியாக இருக்கின்றது. இங்கு விபூதி பிரசாதமாக வழங்கப்படுகிறது. அடுத்து நாம் பார்ப்பது அணையா அடுப்பு. வள்ளலார் அவர்களை ஏற்றி வைத்த அடுப்பு இன்றளவும் எரிந்து கொண்டிருக்கிறது. இங்கு வரும் ஏழைகளுக்கு 3 வேளையும் பசி ஆற்ற வேண்டும் என்ற கொள்கை இன்றும் அதே அடுப்பில் வரும் அன்பர்களால் சேகரிக்கப்படும் அரிசி பருப்பு போன்றவைகளை சேகரித்து அங்கு தரமான உணவு சமைத்து வழங்கப்படுகிறது. 3 வேளை, காலை 7:30 மணி, மதியம் 12, இரவு 7:30 மணி 3 வேளையும் இங்கு உணவு பரிமாறப்படுகின்றது. இது பழைய கட்டிடம், தர்மசாலையின் பழைய கட்டிடம். இதன் அருகிலேயே தற்பொழுது ஒரு புதிய கட்டிடம் கட்டி அதில் இதே வரும் பக்தர்களுக்கு உணவளிக்கப்பட்டு வருகிறது. இது மிகவும் விசாலமாக இருக்கிறது. அது மிக பழமையான கட்டிடம் ஆதலால் அந்த இடத்தை மாற்றி இந்த இடத்தில் புதுப்பிக்கப்பட்டு மிகவும் அருமையான உணவு அனைவருக்கும் வழங்கப்பட்டு வருகிறது. லட்சக்கணக்கானோர் பசியாறி வருகின்றனர். இந்த அடுப்பு 158 ஆண்டுகளாக எரிந்து வருகிறது. அங்குதான் இந்த சமையலானது செய்யப்படுகிறது. இது கல்பட்டையாவின் சன்னதி. வள்ளலாருக்கு மிகவும் நெருக்கமானவர், அதிக உதவிகளை செய்தவர். இதுதான் சத்திய ஞான சபை. இங்கே தான் நம்ம ஜோதி தரிசனத்தை பார்க்க போகிறோம். இந்த 3 வேளை உணவு தமிழ்நாடு அரசும் அதற்கு உண்டான உதவிகளை செய்து வருகிறது. மலிவான விலைகளில் இந்த மாதிரி அரிசி பருப்பு போன்றவையும் தமிழ்நாடு அரசு இந்த இடத்திற்கு உதவி வருகிறது என்பது மிகவும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக கருதப்படுகிறது. இது 7 திரை விளக்கி ஜோதி தரிசனம் பார்க்கும் முழு விவரம் பற்றிய ஒரு செய்திதான். தைப்பூசம் மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. ஏனென்றால் வள்ளலார் தைப்பூசத்தன்று தான் ஜோதியில் கலந்தார். வடலூரில் உள்ள சத்தியான சபையில் ஒவ்வொரு பூசத்தன்றும் விசேஷமாக பூஜைகள் நடைபெற்று வருகின்றன.
இதுதான் சத்திய ஞான சபை. இதில் நாம் பார்ப்பது எந்த உயிரையும் கொல்லக்கூடாது என்பதில் மிகவும் ஆணித்தனமாக இருந்தவர். அவ்வாறு ஒரு உயிரை கொள்பவர்கள் உள்ளே வர வேண்டாம் என்றே அவர் மிகவும் திண்ணமாக இருந்து அந்த இடத்தில் அந்த வாசகம் எழுதப்பட்டிருப்பதை நீங்கள் காணலாம். இதிலே சைவம் அசைவம் என்று 2 பிரிவுகளாக பார்த்து அதற்கு உண்டான பலன்களை அவர் கணித்து சொல்லியிருக்கிறார். இது வடலூருக்கு அருகில் உள்ள எந்தெந்த இடங்கள் இருக்கிறது என்பதை அந்த பலகையில் நாம் பார்க்கலாம். இப்பொழுது மனம் குளிர ஜோதி தரிசனத்தை கண்டு மகிழலாம். வாருங்கள். இதில் சிற்சபை பொற்சபை என்பது இருக்கிறது, அதையும் சேர்த்து பார்க்கலாம்.